தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமை வந்து தவறிட்டாரு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது விஜயகாந்த் சார்? இல்லை, ஒரு உண்மை சொல்லணும்னா அசிங்கமாக இருந்தது. என்ன அசிங்கமாக இருந்ததுன்னா, நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயத்த நான் சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து வரப்போ, எனக்கு ஒரு ஏஜ், ஒரு காலேஜ் அந்த மாதிரி படிக்கலாம் பார்க்குறப்போ நடிகர் சங்கம் இவர் மட்டும்தான் தெரியும். இவர் ஒரு நடிகர் சங்கம் பில்டிங்னு நான் நினைப்பேன். அவர் இருந்தாருன்னா எனக்கு அந்த பில்டிங் அங்கே இருந்துக்கும். அந்த மாதிரி ஒரு 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 மனிதர், அவ்வளோ பெரிய ஆளுமை, அவ்வளோ பெரிய விஷயம், மதுரக்காரரு. இன்ன வரைக்கும் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்க அவர் கெட்டவன்னு சொல்லிட்டும் இல்லை, நல்லவர். கோவக்காரன்னுவாங்க, கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும். நல்லவர், நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய மறைவுக்கு வராத அனைத்து அண்ணன்களுக்கும், கதாநாயகர்களுக்கும், கதாநாயகிகளுக்கும், பெரிய பெரிய செலிப்ரிட்டி இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், வராதவர்களுக்கு உண்மையிலே நான் வந்து ஒரு வேதனையோடு நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன் நீங்கள் வரலன்றது அவரோட பையனா, ஏன்னா நான் விஜய் பிரபாகரன் நான் வந்து என்னோட ஏஜாக இருக்கும். ஸோ அவரோட பையனை கேட்குறேன், ஏன் வரல? என்னோட அப்பா ஏஜில் தான் இருக்கார் அவர். ஏன் வரல நீங்களாம்? அவர் எதுக்காக வராமல் வந்திருக்காரு? அவருக்கு டைமில் வராமல் வந்திருக்காரா? முதலாம் வந்து நிற்பார். எல்லாரும் பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவருடைய விஷயம் எல்லாத்தையும் விடுங்க, அவர் நல்லவர், எல்லாருக்கும் செய்வார். அதுதானே, வந்திருக்கலாமே. கேட்டால் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே தெரியும் எல்லாருக்கும் எங்கே இருந்தீங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் வளர்ந்து வரப்போ பேசினா அது எனக்கு பிரச்சனையாகிடும். பட் நான் பிரச்சனையை பற்றி கவலைப்படல. ஏன்னா அவர் பிறந்த அதே மதுரையில் தான் நான் பிறந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயந்தான், நான் பேசுகிறனால எனக்கு வாய்ப்பு போகுதானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு வரும். நான் இப்போ பைவல் அண்ணன் சொன்னார், தம்பி நடிக்க ட்ரை பண்ணியிருக்கான்னு. நான் என்றைக்கு நல்லா நடிக்கிறேனோ அன்றைக்கி எனக்கான வாய்ப்பு வரும். நான் அதை நோக்கி தான் நகரணும், நான் நடிப்பை நோக்கி நகரணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கூலை கும்பிடு போடுறனால எனக்கு ஒரு படமும் வராது. ஒருத்தவங்க பண்ணுற தப்பை தைரியமாக சொல்கிறனாலையும் எனக்கு படங்கள் வராது, அது வராமையும் போகாது. நான் என்றைக்கு நல்ல நடிகன் ஆகிறேனோ அன்றைக்கி எனக்கான படம் வரும். நான் வளர்ந்துட்டுருக்கேன், வளருவேன், கண்டிப்பாக ஒரு நாள் வளருவேன். நான் நடிக்க கற்றுட்ருக்கேன். பைல்வான் அண்ணன் சொன்னது ஒரு விதத்தில் உண்மை தான். எனக்கு நான் சென்னைக்கு வந்த புதுசில் நடிப்பு பெருசாக தெரியாதுங்க. நடிப்பு கிளாஸ் போகிறதுக்கும் தெரில. வச்சிருந்த காசை ஒருத்தர் ஏமாற்றி விட்டுட்டாரு. கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன். இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லா இயக்குநர்களும் நல்ல இயக்குநர்கள் தான். நான் சரியாக பண்ணலையோ என்னமோ, நான் நல்லா பண்ணுவேன். நிறைய செலிபிரிட்டி வர்றாங்க வரலன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாக்களும் சரி, நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, உங்களோட துணை நடிகர்களையும் சரி, அவங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் வந்து குறிப்பாக வந்து வடிவேலு சார் வரலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸும் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? ஏன்னா அவர் தான் கூட இருந்து வளர்த்து விட்டவர். அவர் சொன்னார் நிறைய டைம், நிறைய ப்ரெஸ் மீட்ல, நிறைய டிவி இன்டர்வியூலையும் வந்து சாப்பாடு போட்டவர் அவர் தான் சொல்லியிருக்காரு, வடிவேல் சார். ஸோ அவர் சென்னையில தான் இருக்காரான்னு வரல. மதுரை மதுரைக்கார தான் வடிவேலன். வடிவேலன்னா நான் பார்த்து கேட்குறேன், வடிவேலன் உங்களை பார்த்து சிரிக்காத நாள் இல்லை, உங்களால் சந்தோஷமாக இருக்கிற நாள் இல்லை. ஏன் இவ்வளோ பேரை நீங்கள் மனசு வேதப்பட வச்சிங்க வடிவேலண்ணே? நம்ம மதுரைண்ணே. நான் வந்து தமிழ்நாட்டில் தனியாக பிரிக்கலாம், தயவுசெய்து பேசாதீங்க. மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. என்னென்னா, நல்லா தெரியும், பாசம் வச்சுட்டா உசுரை கூட கொடுப்பானுங்க, பகைச்சு பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் தெரியும், நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு சோறு போட்டு ஆளாக்கி விட்டவர் கேப்டன். 1000 இருக்கட்டும்ண்ணே, எதிரியாக இருந்தால் கூட விருந்தாளி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியும். வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவோம், எதிராளியாக இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணும் வடிவேலண்ணே. உங்களை வந்து நான் மீம்ஸ்லாம் பார்க்குறேன், உங்களை வச்சு உலகமே சிரிச்சிட்ருக்கு வடிவேலண்ணே, உலகமே சிரிச்சிட்ருக்கு. ஆனால் இப்போது உங்களால் மதுரைக்கே அசிங்கம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு பர்சனல் விருப்பம் இருக்கும், உங்களுடைய விருப்பத்தை வந்து நான் வந்து உங்களுடைய விருப்பத்தை நான் வந்து ஆர்டர் போட முடியாது. நீங்கள் ஏன் வரணும்? ஆனால் உரிமை இருக்குது எங்களுக்கு கேட்க. ஏன்னா நீங்கள் பிறந்த அதே மதுரையில் நான் பிறந்திருக்கேன், நீங்கள் குடிச்ச அதே வயிறு தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். அந்த உரிமையில் கேட்குறேன், நீங்கள் ஏன் வரல? இன்றைக்கி இவங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு ஏன் வச்சுக்கிட்டீங்க? ஆனால் இதே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஒரு வேளை வந்திருந்தீங்கன்னா அப்படியே திரும்பி இருக்குமேண்ணே. இது 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 பவர்ஃபுல் டூல்ண்ணே இந்த மீடியா. இன்றைக்கி இப்போ நான் பேசினதுக்கப்புறம் எனக்கே வந்து இது ரிவீட் ஆகலாம், என்னோடய வாய்ப்புகளும் ஒரு மாதிரி போகலாம். இவனடா வாய் இவ்வளோ பேசலாம், நிறைய பேர் பேசலாம், பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒத்த காலடி அங்கே வச்சுருந்து அவரை பார்த்து நீங்கள் ஒரு மஞ்சளி செலுத்திருந்தீங்கன்னா மதுரைண்ணே. இப்போ வடிவேலண்ணே விட்டுருங்க, வடிவேலண்ணே சினிமாக்காரங்க மதுரை. இப்போ அடுத்தவங்களை பார்க்குற பேசுகிறப்பெல்லாம் ஒரு மீம் அதையும் வருது, நான் பார்க்குறேன், நான் அந்த மீம்லாம் பார்க்குறேன். மதுரைக்காரங்களை பற்றி சொன்னீங்களாடா, ஏன் ஊருண்ணே? இதே மதுரையில் வந்து எதுக்காக போய் ஜல்லிக்கட்டில் உட்காந்து அடி வாங்கினோம்? ஏன் ஊர், எல்லாரும் தான், எவ்ரி ஒன். அந்த உணர்ச்சி இருக்குல்ல மதுரைக்காரண்ணே, அதை நீங்கள் வந்து காயப்படுத்திட்டீங்கண்ணே. இப்பயும் ஒன்றும் இல்லை வடிவேலண்ணே,
அன்பு தம்பியாக நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சமரசமாக்கிக்கோங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வடிவேல் அண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு சார். ஒரு பெரிய சினிமா பிரபலம் நம்மளோட இளைய தளபதி விஜய் மேல வந்து செருப்பு வீசுன ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. செருப்பு மேல ஒரு பட்டது. ஸோ அதை வந்து மக்கள் செஞ்சாங்களா, இல்லை வந்து காழ்ப்புச்சியில் பண்ணாங்களா, இல்லாட்டி கீழே இருந்த செருப்பு சும்மா தூக்கி போட்டு அவர் மேலே படிச்சாங்கன்னு சொல்லிட்டு எந்தவித இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா டோட்டலாக பரவி இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் மேலே செருப்பு போட்டுருக்கு பட்டு சாரி. நானும் அந்த வீடியோ பார்த்தேங்க. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். விஜய் அண்ணா வந்து அவர் ஒரு ஸ்டார். அவர் வந்து நம்ம தூத்துக்குடிக்கு போகிறாரு, ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நம்ம பார்க்குறோம் அது 5 கிலோவா 10 கிலோன்னு தெரியாது. அவரோட உடம்புல ஃபுல்லாக அவர் எவ்வளோ ஸ்வெட் ஆகி கொடுத்துட்ருக்கான்னு பார்க்குறோம். அப்போது ஒரு பாப்பா வராங்க, அவங்களுடைய விருப்பம் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. செல்ஃபி எடுக்க பற்றி நம்ம வேணாம், இது வேணாமான்னு 3 தடவை கேட்டார். அந்த பாப்பா வேணாம் அப்படின்னு போனாங்க. இப்போ அவருடைய மனலேருந்து பார்த்தோன்னா, இங்கேருந்து எல்லா கால் ஷீட்டை விட்டு போகிறப்போ, உதவி பண்ணணுன்னு போகிறப்போ ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னா, இவங்க கரெக்டான நாட்கள் கொடுக்கலையோ, தெரிஞ்சவங்க மட்டும் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்கள தேடி எடுத்து தான் 1000 பேர்த்த வச்சுருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க பண்ண அவங்களோட விருப்பமான ஒரு விஷயம் செல்ஃபி எடுத்துக்கிட்டதில்ல. வெளியே டாக் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, பணக்காரங்களுக்கு கொடுத்து தேவையில்லாதவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்க உதாசீனப்படுத்துனாங்கன்னு வந்துச்சு. ஸோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவிர விட்டுறலாம். ஆனால் விஜய் அண்ணா இவ்வளோ இதுலேயும் நீங்கள் வந்து கேப்டன் இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப விஜய்னா ரொம்ப நன்றி. ஆனால் நான் நேற்று பர்சனலாக என் ஃப்ரெண்டுகிட்ட தான் ஷேர் பண்ணேன். நீங்கள் வரப்போ டோர் தட்டுச்சு கீழே விழுந்தார், அதெல்லாம் வந்து காமெடி கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் நல்ல விஷயம் செய்கிறத காமெடியாக ஆக்குறதும், காமெடி செய்கிறத நல்லதாக்குறதும் ஏன் அப்படின்றது தெரியவே இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ யோசிச்சு பாருங்கள், ஏன் வரமாட்டுறாங்க? வந்தால் காமெடி ஆக்கிறீங்க, வரலைன்னா திட்டுறீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது யாரை கேட்கணும்? நடிப்புன்றது ஒரு தொழில். இப்போ நான் வந்து சின்ன நடிகர், சம்பளம் இவ்வளோ தான் வாங்குறேன், சின்ன நடிகர். எனக்கு ஒரு 10 கேமரா இருக்குது, அவருக்கு 1000 கேமரா இருக்கும், அவர் வாங்குறாரு. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது அவங்க இல்லை. நீங்கள் யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இவங்க வந்து செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தவங்களும் வந்து செய்வாங்க. அவங்கள நீங்கள் கேலி கூத்து பண்ணினீங்கன்னா எப்படி அடுத்தவங்க வருவாங்க? பண்ணலாமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒருத்தர் இரங்கல் பண்ண வரல. இப்போ வடிவேலு நான் வரலான்றதுக்காக நான் 15 நிமிஷம் நான் பேசுகிறேன், ஏன் வரலன்னு. விஜய் நான் வந்தார்ல, வந்தது மேலே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ கால்பன்ஸில் பண்ணது. ஆனால் அதை ஒரு பேசு பொருளாக்குற அளவுக்கு ஆகிட்டோம். அப்போ மற்றவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போது வடிவேலு நான் வரல நம்ம கேட்ட அடுத்த கேள்வி நீங்களே அதை கேட்குறீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க வடிவேலனே? ஏப்பா அவ்வளோ செஞ்ச விஜய் வந்ததுக்கே ஒரு செருப்பு வந்துச்சு, நான் வந்தால் எத்தனை செருப்பு விளக்கமாக வருமோன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம்? நாளைக்கு என்னையே ஆஃபீஸ் கூப்பிட்றேன்டா, டேய் அவ்வளோ பேசினடா, விஜய் வந்ததுக்கு வந்து ஒரு செருப்பு இருந்தாங்க, நான் வந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமாடா என் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இல்லைங்களா? ஸோ கேள்வி கேட்பது ஈஸி, அவங்க இறங்கி வராங்கல்ல அதுதான் நம்ம பார்க்கணும். அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்து தயவுசெய்து அதை பண்ணாமல் இருக்கிறது சந்தோஷம்.